இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே வர்த்தா இல்லையோன்னு தான் யோசித்தேன். ஆனால் உண்மையாகவே வர்த்து தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பன்னீர் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. 3 பொருள் கொடுத்துருந்தாங்க. கீழே பிளேட்டும் மேலே லிட்டோட இருந்தது. முக்கியமாக பன்னீர் செய்யும் போது பால் பிழியறதுக்கும் வடிகட்டுறதுக்கும் தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கெட்டியாகவும் இருந்தது. பால் கொதித்து வரும்போது கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா பால் திரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பால் திரிஞ்சு வரலன்னா மறுபடியும் கொஞ்சம் லெமன் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே வந்து பன்னீர் மேக்கரு, அதுக்கு மேலே ஒரே ஒரு காட்டன் கிளாத்து மட்டும் போட்டிங்கன்னா இந்த பாலெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா அதுவே வடிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூடிட்டு கொடுத்துருக்க லிட்டை வந்து அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும் தண்ணி கீழே ஊற்றும். அதுக்கு மேலே எதனா ஒரு வெயிட் வச்சு வச்சிங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து சூப்பராக கெட்டியான பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் மேக்கரோட விலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 300 சம்திங் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். அதுக்காக கண்டிப்பாக வாங்கலாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன்.